நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 7500 ரூபாய் பென்ஷன் உயர்வு மாதம் 2143 ரூபாய் கணக்கீடு பற்றி 5 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இது சார்ந்த அறிவிப்புகள் அரசு தரப்பில் இதன் வெளியிடப்பட்டுள்ளதா, அதற்கான பரிந்துரைகள் இதனும் முன்வைக்கப்பட்டுள்ளதா, அல்லது அதற்கான தீர்மானங்கள் இதனும் நிறைவேற்றப்பட்டுள்ளதா, அல்லது அது கோரிக்கைகள் பற்றிய தகவல்கள் இதனும் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களையும் இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். இபிஎஸ் ஓய்வூதியத்தை பெற குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பங்களிப்புடன் கூடிய பணிக்காலம் கட்டாயமாகும். ஓய்வூதிய தொகையானது முக்கியமாக பணிபுரிந்த ஆண்டுகள் மற்றும் முந்தைய 60 மாதங்களின் சராசரி ஊதியம் ஆகியவற்றை பொறுத்து அமைகிறது. இபிஎஃப் கார்பஸ் மற்றும் இபிஎஸ் ஓய்வூதியம் ஆகியவை தனியார் துறை ஊழியர்களுக்கு பணி ஓய்வுக்கு பிறகான முக்கிய நிதி ஆதாயமாக உள்ளது. பணி ஓய்வுக்கு பிறகு இபிஎஸ் ஓய்வூதியம் எவ்வளவு கிடைக்கும், இதை எப்படி கணக்கிடுவது, இதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். இபிஎஸ் ஓய்வூதியத்தை பெற குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பங்களிப்புடன் கூடிய பணிக்காலம் கட்டாயமாகும். ஓய்வூதிய தொகையானது முக்கியமாக பணிபுரிந்த ஆண்டுகள் மற்றும் முந்தைய 60 மாதங்களின் சராசரி ஊதியம் ஆகியவற்றை பொறுத்து அமைகிறது. தற்போதைய விதிகளின்படி ஓய்வூதியத்திற்குரிய ஊதியத்தின் உச்சவரம்பு ரூபாய் 15,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அதிகபட்சமாக ரூபாய் 7,500 வரை ஓய்வூதியம் பெற முடியும். 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை பூர்த்தி செய்யாவிட்டால் ஓய்வூதியம் வழங்கப்படாது. இது மொத்த பணிக்காலம் மற்றும் பங்களிப்புடன் கூடிய பணிக்காலம் போன்ற காரணிகளை சார்ந்துள்ளது. ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற்ற பிறகு முந்தைய 60 மாதங்களின் சராசரி ஊதியத்தின் அடிப்படையில் அதற்கான தொகை தீர்மானிக்கப்படுகின்றன. இபிஎஸ் ஓய்வூதியம் துல்லியமாக எவ்வளவு கணக்கிடப்படுகிறது, எதற்கென ஏதேனும் நிலையான சூத்திரங்கள் உள்ளதா? இபிஎஸ் ஓய்வூதியத்தை கணக்கிட ஒரு நிலையான சூத்திரம் உள்ளது. இந்த சூத்திரமானது ஊழியரின் பங்களிப்புக்குரிய பணிக்காலத்தை அவரது ஓய்வூதியத்திற்குரிய ஊதியத்துடன் பெருக்கி அதன் முடிவை 70ஆல் வகுத்து மாத ஓய்வூதியத்தை கணக்கிடுகிறார்கள். ஓய்வூதியத்திற்கான பங்களிப்பை பொறுத்தவரை ரூபாய் 15,000 சம்பள வரம்பில் 8.33% முதலாளியின் பங்களிப்பிலிருந்து இபிஎஸ்ஸிற்கு செல்கிறது. இந்த வரம்பிற்கு மேல் உள்ள எந்த ஒரு இபிஎஃப் பங்களிப்பும் இபிஎஃப் கணக்கிலேயே சேர்க்கப்படுகிறது. ஓய்வூதியத்திற்குரிய ஊதியம் பொதுவாக ரூபாய் 15,000 என வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒருவரின் முந்தைய 60 மாதங்களுக்கான சராசரி ஊதியம் ரூபாய் 15,000க்கும் குறைவாக இருந்தால் அந்த சராசரி ஊதியத்தை பங்களிப்புக்குரிய பணிக்காலத்துடன் பெருக்கி 70ஆல் வகுப்பதன் மூலம் ஓய்வூதியம் தீர்மானிக்கப்படுகிறது. இபிஎஸ்ஸின் கீழ் அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 7,500 ஆகும். அதாவது ரூபாய் 15,000 என்ற வரம்பில் அடிப்படையில் பங்களிப்புகள் செய்யப்பட்டிருந்தால் ஓய்வூதியம் ரூபாய் 7,500க்கு மிகையாக இருக்காது. ஒரு ஊழியரின் சராசரி சம்பளம் 15,000 இருந்து அவர் 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தால் அவருக்கு 58 வயதில் மாதம் ஓய்வூதியமாக 2,143 ரூபாய் கிடைக்கும். இதற்கான கணக்கீடுகளுடைய விவரம்: இபிஎஸ் ஓய்வூதியம் ஓய்வூதியத்திற்குரிய ஊதியம் இன்ட்டு ஓய்வூதியத்திற்குரிய பணிக்காலம் ÷ 70, 15,000 × 10 ÷ 70 2,143 ரூபாய். சேவை காலம் அதிகரிக்கும் போது இந்த ஓய்வூதிய தொகையும் அதிகரிக்கிறது. உதாரணமாக ஊழியரின் 20 அல்லது 25 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவரது இபிஎஸ் ஓய்வூதியம் அதிகமாக இருக்கலாம். இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, கணக்கீடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் போய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.